ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமான் சீரிஸோட எபிசோட் நம்பர் 21. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நுண்சி தமிழ் சேனல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஸ்னேக் பாபுவும் சூப்பராக என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ரூலிங்கும் ஹீரோயினும் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்ருப்பாங்க. ரூலிங்க்கு அந்த ஸ்னேக் பாபு மேலே ஒரு கண்ணாக இருக்கும். அதை பற்றி சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே ஜாலியாகிடுவாங்க. ஓ சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் பார்க்குற ஹீரோயின் வா இவ்வளோ அழகாக இருப்பானுங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. நீ அவங்கள எடுத்துக்க நான் இவங்களை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது சடனாக வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் திரும்பி பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து ஒளிஞ்சுப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படியே ஒளிஞ்சுப்பாங்க. இதுக்கு நடுவில் மாஸ்டர் ஷீயை பார்க்குறதுக்காக அந்த லேடி மாஸ்டர் இருப்பாங்கள்ல அவங்க வந்திருப்பாங்க. அப்போது நம்ம மாஸ்டர் ஷீ வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இது மாதிரி டிங்கியானை வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட பொண்ணு மாதிரி வளர்த்துட்ருக்கேன், அவங்கக்கிட்ட 18 வருஷமாக பகையை ஊட்டியிருக்கேன், கிராண்ட் மாஸ்டர் கண்டிப்பாக அவளே கொள்ளுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நீ எப்படி அவளை நம்புற, அவளுக்கு ஏற்கனவே வந்துட்டு கோல் நேச்சர் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் கொல்ல முடியும் அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் நாளில் மொத்தமாக வந்துட்டு அவளை சப்ரெஸ் பண்ணி கிராண்ட் மாஸ்டருக்கு எதிராக திருப்பி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே சடனாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ட்ரியாக அங்கே இருக்கிறவங்க டக்குன்னு பயந்துருவாங்க. நம்ம லேடி மாஸ்டர் உடனே மாஸ்டர் ஷீ சொல்லுவாங்க வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசுவாங்க. நம்ம லேடி மாஸ்டர் வந்துட்டு என்னோட தங்கச்சி ரொம்ப நாளாக பார்க்க வரல, இப்போ தான் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்று நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஓகே அத்தை நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு நான் இன்றைக்கி உங்களுக்காக ஸ்பெஷலாக டின்னர் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் அழிக்கிறது மட்டும்தான் நோக்கம், அதுக்கு நடுவில் எனக்கு சாப்பாடு தண்ணிலாம் நான் யோசிக்கவே முடியாது, நம்ம ஃபேமிலி இப்படி ஆக்கினவங்கள நம்ம எப்படி சும்மா விடுறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது என்னால் எப்படி தனியாக பண்ண முடியும் நீங்கள் ரெண்டு பேர் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தான் உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உங்கள் அத்தையும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் ஷீ அந்த லேடி மாஸ்டரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு சில பல இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த கோல் நேச்சரை சப்ரெஸ் பண்ணுறதுக்கு மொத்தமாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு மயக்கமே போட்டு விழுந்துருவாங்க. இதோட நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் ஷீ சொல்லிடுவாங்க அந்த லேடி மாஸ்டர் கிட்ட. உடனே வந்துட்டு அந்த நைட்மேர் பண்ணுறதுக்காக ஒரு மேஜிக்கல் பவரை வந்துட்டு மாஸ்டர் ஷீ வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே போட்டுருவாங்க. அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி பார்த்தா நம்ம ஹீரோயினே வந்துட்டு ஃபுல்லாக ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. நான் கண்டிப்பாக இதை பண்ணுறேன், கிராண்ட் மாஸ்டர் நானே கொள்ளுவேன், நான் எங்கள் அண்ணன் வந்துட்டு கனவுல வந்தாங்க இப்படிலாம் பேசுவாங்க, அப்பாடா நான் இத்தனை வருஷம் வளர்த்தது வேஸ்ட்டாக போகல அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஷீ வெளில சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிடுவாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் வெளில வந்துட்டு நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க, நீ தானே நைட்மேருக்கு வந்துட்டு எனக்கு கொடுத்த, நான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே நீ ஆசைப்படுற, போய் தொலை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே வெளில வருவாங்க நம்ம ஹீரோயின். நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவங்க அந்த நெக்லஸ் இருக்கும்ல அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. இதை பார்த்து நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஹீரோயினும் இருந்த நிலைமையை நினச்சி பார்த்து அப்படியே வருத்தப்பட்டு இருக்கும்போது நம்ம ஸ்னேக் பாபு வருவாங்க. இது மாதிரி ஒரு பார்ட்டி கூப்பிட்ருக்காங்க, நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னா, இல்லை அங்கே வந்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும்ல அப்படின்னா, இல்லை நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுருவாங்க. நம்ம ரூலிங்கும் நம்ம ஹீரோயினும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான் அந்த பார்ட்டிக்கெலாம் வரல, இவன் எனக்கு ரொம்ப பெருசாக டார்ச்சராக இருக்குது, நான் எப்படியாவது காசு சேர்த்து வச்சு அந்த கிரெயின் வேலிக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது உண்மையிலே இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னா, ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். உடனே எனக்கு காசு பத்தலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரூலிங் உடனே சொல்லுவாங்க, நான் சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ அங்கே போ அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் அங்கே போயிடலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. உடனே நம்ம ரூலிங் சொல்லுவாங்க, எனக்கு அந்த ஸ்னேக் பாபு அடையணுங்கிறது தான் வந்துட்டு ஆசையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஸ்னேக் பாபு வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு விசில், அதை வந்துட்டு நம்ம ஹீரோயின் எடுக்க அவங்க வந்துட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி வச்சுப்பாங்க நம்ம ரூலிங். இது மேலே அப்படி என்ன தான் உனக்கு இதுவோ அப்படின்னா, இல்லை இது ரொம்ப க்ளோஸ் டு மீ, இதை நீ தொடாத அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பாங்க. அங்கே வின்டர் பேலஸாக ராஜாவாக வந்துட்டு நம்ம ஸ்னேக் பாபு அங்கே போக ஃபுல்லாக எல்லாருமே எனக்காக கொஞ்சம் உனக்காக கொஞ்சம் இவங்களுக்காக கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி குடிக்க ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு போதையிலே இருப்பாங்க. அப்போது ஒரு ஃபுல் டான்ஸராக நம்ம ரூலிங் களமிறங்குவாங்க. செம்ம டான்ஸ் ஆடும்போது நம்ம ஸ்னேக் பாபு பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன நினைக்கும்னா போதையில் அவங்க கண்ணுக்கு இந்த டான்ஸர் கூட ரூலிங்காக தெரியுறாங்க, ரூலிங் உன் மேலே நான் இவ்வளோ வந்துட்டு மிஸ் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஒரிஜினலாக ஆடுறதே ரூலிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தை டான்ஸ் ஆடிட்டே வந்து நம்ம ரூலிங் வந்துட்டு ஸ்னேக் பாபு முன்னாடி நின்று அவங்க போட்டிருந்த மாஸ்க்கை கழட்டும் போது நம்ம ஸ்னேக் பாபு மயங்கி கீழே விழுந்துருவாங்க. நம்ம ரூலிங்கோட அழகில் மயங்கின 2 பேர் வந்துட்டு ரூலிங்கை ஃபாலோ பண்ணுவாங்க.
இதுக்கு நடுவில் காசு கிடச்ச சந்தோஷத்தில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா ஷீ கிட்ட போயிட்டு வாங்க நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னா அவரை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிருவார். என்ன நினச்சிட்டு இருக்க, உங்கள் அண்ணன் உனக்காக தியாகம் பண்ணியிருக்கான் அவன் உயிரையே, நீ என்னமோ சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிற, எனக்கு கிராண்ட் மாஸ்டர் கொல்லணும் அது மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போதே ஒருத்தங்க வருவாங்க. இங்கே ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனால் அங்கே அந்த மேடம் இருப்பாங்கல்ல, அவங்க முன்னாடி ஒரு டெட் பாடி இருக்கும். யாராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே மனசை கல்லாக்கிக்கிட்டு திறந்து பார்க்கும்போது அது நம்ம ரூலிங். அந்த 2 பேர் அந்த ரூலிங்கை வந்துட்டு கொலை பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் ரூலிங்கும் எப்படி ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு சில பாடிஸை டிஸ்போஸ் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ரூலிங் வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டிருப்பாங்க, நான் இறந்து போனாலும் என்னையும் நீ இது மாதிரி பண்ணிடுறியா, நான் அனாதை பணமாக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை தான் பேசியிருப்பாங்க. அதனால தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரூலிங்கை பார்த்துட்டு ஐயோ நான் சொன்ன வார்த்தையை நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோலை வந்துட்டு காப்பாற்றி வச்சுட்டு அவங்க பாடியை வந்துட்டு அப்படியே மொத்தமாக வந்துட்டு ஒரு சுருக்கு பையில் எடுத்துப்பாங்க. இதுக்கு நடுவில் அந்த ஸ்னேக் பாபு வந்துட்டு அந்த ராஜா இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க, இங்கே பார் நான் இதுக்கு மேலே குடிச்சா வந்துட்டு பக்கத்தில் நின்று என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காது, என்னை தடுத்துரு புரியுதா அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த 2 பேர் வந்துட்டு ரூலிங்கை கொலை பண்ணாங்கல்ல, அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ணி அவங்கள ஃபுல்லாக 2 பேரையுமே கொலை பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஃபேமிலியில் ஒருத்தங்க இறந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த விஷயத்தை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கொலை பண்ணிடுவாங்க. கொலை பண்ணிவிட்டு அப்படியே அவங்க மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க, ஐயோ இன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு கெட்ட கனவாக வரப்போதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. இதுக்கு நடுவில் அங்கே இருக்க நம்ம ஸ்னேக் பாபுக்கு வந்துட்டு அந்த ரத்த ஸ்மெல் வந்தோடனே கடகடன்னு சொல்லிட்டு ஓடி வந்து தேடுவாங்க. அங்கே பார்த்தா ஓடிட்டு இருக்கிற ஒரு ஆளை பார்த்துருவாங்க. அவங்க ஃபேஸை பார்த்தோன்னே ஹீரோயின் அப்படின்னு தெரிஞ்சிடும். கடகடன்னு போயிட்டு அவங்கள அப்படியே கட்டி தூக்கிட்டு வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் முன்னாடி நிறுத்துவாங்க. கிராண்ட் மாஸ்டர் நம்ம டிங்கான நம்ம ஹீரோயினை இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படியே கண்ணு கலங்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சிடுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். இவங்க என்ன இவ்வளோ ஜென்டலாக என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை நான் முன்ன பின்ன பார்த்துருக்கேனா, இவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே 1000 விஷயம் ஓடிட்டு இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுவாங்க நம்ம ஹீரோயின். இதுக்கு நடுவில் இறந்த 2 பேரோட பாடியை வச்சுக்கிட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு கூச்சல் போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு கொலை பண்ணவங்களை கொடுங்க, நாங்கள் வந்துட்டு தண்டனை கொடுக்கணும், எப்படி கொலை பண்ணிட்டு திரியிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்னேக் பாபு எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் அங்கே சத்தம் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு நடுவில் எந்திரிக்கிற நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் பக்கத்தில் உட்காந்து அப்படியே கன்னத்தில் கை வச்சு தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து கத்தி எடுத்து குத்த வரும்போது கரெக்டாக நம்ம கிராண்ட் மாஸ்டர் கண் முழிச்சு அந்த கத்தியை பிடிச்சிருவாங்க. அவ்வளோ ரத்தம் ஊற்றும். என்னது இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு, நம்மக்கிட்ட இவ்வளோ வந்துட்டு நம்மளை கொலை பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோயின். உடனே மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி நீ இப்போ உண்மையை பேசு, நீ இவ்வளோ நாள் எங்கே இருந்த அப்படின்னா மாஸ்டர் ஷீ தான் என்னை வச்சுருந்தாங்க, அவங்க தான் என்னோட அப்பான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் ஷீ உன்னோட அப்பாவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம். கிராண்ட் மாஸ்டருக்கு எல்லாமே புரிஞ்சிடும், மாஸ்டர் ஷீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம், நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு கோவத்தில் அப்படியே சொல்லுவாங்க, நீ என்னோட கல்டிவேஷன் பார்ட்னர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. என்னது கல்டிவேஷன் பார்ட்னர் அப்படின்னா, ஆமாம் நீ இப்போ தான் வந்துட்டு என்கிட்டே வந்திருக்க, நம்மளுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது, இப்போவே நான் உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே இருந்த சத்தத்தை வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரும்போது உடனே கோவத்தில் கத்துவாங்க நம்ம ஹீரோயின். அப்போ அவங்க வந்துட்டு என் ஃப்ரெண்டை கொண்டுட்டாங்களே அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, உனக்கு இன்னும் கோவம் அடங்கலைன்னு நினைக்கிறேன், நான் வேணா அவங்கள திருப்பி வர வைக்கிறேன், நீ திருப்பி வேணா கொண்டு உன்னோட கோவத்தை அடக்கிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. உன்னால் திருப்பி கொண்டு வர முடியுமா, அப்போ என்கிட்ட ஒரு சோல் இருக்குது, அதுக்கு மட்டும் நீ எப்படியாவது கொண்டு வர முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்ம ஹீரோயின். உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டரும் சரி நான் பண்ணுறேன், உனக்கு அவ்வளோ முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஆமாம் எனக்காக இருந்த ஒரே ஒரு தீவை தான், இவ்வளோ இல்லை அப்படின்னா நான் தனியாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கீழே வர்ற கிராண்ட் மாஸ்டர் அங்கே இருக்க மக்கள் எல்லாரையுமே அமுச்சு விட்டுட்டு அந்த இடத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் பவரும் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. நம்ம ஸ்னேக் பாபு கிட்ட மாஸ்டர் ஷீ இங்கே தான் இருக்காங்க, அவங்கள எப்படியாவது பிடிச்சிடு, உயிரோடு பிடிச்சிடு, அவர் ஈஸியாக உயிரை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேக் பாபு கிட்ட சொல்லிவிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் கையில் அடிப்பட்டதை பார்த்த நம்ம ஸ்னேக் பாபு பதறி அடிச்சுட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் கையில் அடிபட்டிருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஹீரோயின் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தயவுசெய்து வாங்க இதுக்கான மருந்து போட்டுடலாம் அப்படின்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிம்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். இல்லை உங்ககிட்ட 2 ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குது, அந்த 2 ஸ்பிரிட் பவரும் வந்துட்டு உங்களை ரொம்ப சீக்கிரம் ஹீல் பண்ண விடாது, இன்னுமே வந்துட்டு அதோட சைட் எஃபெக்ட்ஸ் இருக்க தானே செய்யும் அப்படிங்கும்போது, இல்லை பரவாயில்ல நாளைக்கு நான் சோல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன், அதுக்கு நீ என்னை கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர்.
நம்ம கிராண்ட் மாஸ்டர் செஞ்ச வேலையெல்லாம் பார்த்து 2 பேர் வந்துட்டு அந்த டீமோன் இனத்தை சேர்ந்த ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு இது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த மிஸ் யானை வந்துட்டு இவங்க பார்த்துட்டாங்க, இவங்க கூட வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் மாஸ்டர்ஸ்னும் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கு டவுட் வரும், நான் டிங்யானை வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் என்ன புது ஒரு ஆளை வந்துட்டு புது லவ் அவங்களால எப்படி பிடிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போது அந்த ராஜா மாதிரி இருக்கிற ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இல்லை மிஸ் யான் தான் வந்துட்டு டிங்யானா இருப்பாங்கன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி, நான் அங்கே ஒரு ஆளை விட்டு ஸ்பை பண்ண சொல்லியிருந்தேன், என்னாச்சு அப்படின்னா சின்ன சின்ன வேலைலாம் கொடுத்துருக்கேன் அப்படிம்பாங்க. அந்த ஆள் யாரும் இல்லை, நம்ம டிங்யானு கூட வந்துட்டு ஒருத்தங்க காட் மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க தான். அவங்கள வச்சு நம்ம காய் நகர்த்த வேண்டிய சூழ்நிலை கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, வின்டர் சிட்டியோட ராஜா யார்? இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் கமெண்ட்டை பின் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க. பாய்.